Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி அக்கௌண்டன்சி லெவல் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச், தட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து தான் வந்து நம்ம ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேசிக்ஸ் கற்றுக்க போகிறோம். ஓகே, ரைட். இதில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பண்ணியிருக்கோம். லைக் அசெட்ஸு, லைபிலிட்டி, அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி அப்படி போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து நம்ம ஜேர்னலாக போட போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் டெபிட் அண்ட் கிரெடிட் ரூல். ஓகே, டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெத்தட் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு கிளாஸிஃபை பண்ண போகிறோம். லைக் அது வந்து எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டா இல்லாட்டி இம்பர்சனல் அக்கௌண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து இது 2 மார்க்ஸ் கேட்பாங்க இந்த தியரியை. ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, தே ஆர் கால்ட் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இது வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்ம கன்ஃபியூஷன் இல்லை. கோல்டன் ரூல்ஸ் என்ன பண்ணால், கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் நத்திங் பட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2. தே ஆர் பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்னா நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ், ஓகே, ரீப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ நம்ம ஒன்றுனா படிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பர்சனல் வந்து ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் டேஞ்சபிள் அசெட்ஸ் அண்ட் இன்டேஞ்சபிள். ஸோ டேஞ்சபிள்னா விச் வி கேன் see and touch, and intangible is nothing but which cannot be seen. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அசெட்ஸில் என்ன கேட்டகரிஸ்ன்னு படிச்சிருப்போம். நாமினல் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் இன்கம்மாக எக்ஸ்பென்சஸாக அது படிப்போம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு, பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் பர்சனுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம், அண்ட் ரீப்ரசன்டேட்டிவ் பர்சன் இருக்கலாம். நேச்சுரல் பர்சன்னா யாராவது இருக்கலாம். லைக் வினோத், மாலினி, ரோஹிணி, அவங்கவுங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது வில் கால் இட் ஆஸ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நேம் இருந்தாலே ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் பர்சன் நான் ஆல்ரெடி சொன்னேன். லைக் அந்த கம்பெனி பேர், பேங்க் பேர், ஓகே, இன்ஸ்டிடியூஷன் பேர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஓகே, ஸோ அந்த பர்சன் வந்து நம்ம வந்து கம்பெனி அக்கௌண்ட், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அக்கௌண்ட் படிக்கிறப்ப நம்ம அது படிப்போம். ஸோ ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா லைக் அது ஒரு பர்சன், நான் நினச்சா பர்சன் இல்லை. லைக் நம்ம அக்கௌண்ட்ஸில் ரூல் இருக்குல்ல, பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. எல்லாமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும், பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிஸ்னஸை கூட நம்ம என்ன பண்ணால் ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதில் என்னென்ன வரும், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஹெச்எல், பேங்க் அக்கௌண்ட்டு, எஸ்பிஐ, இவங்கெல்லாம் வந்து டாடா கம்பெனி, விப்ரோ, இவங்கெல்லாம் வந்து வில் கால் ஆர்டிஃபிஷியல் பர்சன். கம்பெனி பேர் சிம்பிளாக சொல்லணும், பேங்க் பேர், கம்பெனி பேர், ஓகே, இன்ஸ்டிடியூஷன் பேர், ஈவன் ஸ்கூல் பேர் கூட வில் கால் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரீப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னாக்கா, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு காசு கட்டணும். ஓகே, ஏதாவது காசு வந்து பெண்டிங்காக இருக்குது, நம்ம முன்னாடியே காசு கட்டிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து வில் கால் ரீப்ரசன்டேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அக்கௌண்ட், ப்ரீபெய்டு, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து வில் கால் இட் ஆஸ் ரீப்ரசன்டேட்டிவ். காசு வந்துச்சு ஆனால் வரல, அவுட்ஸ்டாண்டிங்காக இன்னும் பெண்டிங்காக இருக்குது. கரெக்டாக ப்ரீபெய்டுன்னா இன்னும் முன்னாடியே நம்ம கட்டிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கரண்ட் இயருக்கு நடக்காமல் அடுத்த இயர், போன இயர் அப்படின்னு நடக்கிறது வந்து வில் கால் ரீப்ரசன்டேட்டிவ் பர்சன். ஓகே, ரைட். ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் பர்சன், நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சன், நெக்ஸ்ட்டு ரீப்ரசன்டேட்டிவ் பர்சன். ஸோ இதெல்லாம் வந்து 3 என்ன இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட்ஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா என்னென்னாக்கா, சிம்பிளாக சொன்னால் அசெட்ஸு. நம்ம லாஸ்ட் டைம் படித்தோம்ல, அசெட்ஸ் எல்லாம் என்னென்ன வரும், லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக், கேஷ், இதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணலாம், டச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் டேஞ்சபிள் ரியல் அசெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே, இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னால் பார்க்க முடியாது அசெட்ஸு. குட்வில், பேட்டன்ட், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லியிருக்கிறது பற்றி. ஸோ இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை பார்க்க முடியாது நம்மளால், ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தட்ஸ் கால்ட் ரியல் அக்கௌண்ட். ஓகே, ரைட்.
Nominal account is simple, easy. Nominal account expenses and losses, revenues and gain. For example, salaries கட்டுறீங்க nominal account, wages கட்டுறீங்க nominal account, rental உங்களுக்கு வருது, it's an income, so it's a nominal account. Interest income இதெல்லாம் வந்து income, இதெல்லாம் வந்து trading and profit and loss account transfer பண்ணும், அது லாஸ்ட்டில் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இது வந்து nominal account. ஸோ இது ஆல்ரெடி திரும்ப கிளாஸிஃபிகேஷன்ஸ்: பர்சனல் அக்கௌண்ட், நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரீப்ரசன்டேட்டிவ். ஸோ இம்பர்சனலில் ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் 2 types, தட் இஸ் டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள். டேஞ்சபிள் அசெட்ஸ்னால் என்னது? விச் வி கேன் see and touch. இன்டேஞ்சபிள்னா விச் வி cannot see and touch, இட் இஸ் கால்ட் இன்டேஞ்சபிள். ஓகே, ரூல்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரூல்ஸை எக்ஸாம்பிள் கேட்பாங்க. திஸ் ஆர் கால்ட் கோல்டன் ரூல்ஸ். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆர் ரூல்ஸ் ஆஃப் டபுள் சிஸ்டம். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் ரூல்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு ஒன்று தான். இந்த கொஸ்டின் எப்பயுமே நீங்கள் பார்ப்பீங்க 2 மார்க்குக்கு. ஓகே, 2 மார்க் கேட்பாங்க, இல்லாட்டி 1 மார்க் கேட்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு டோட்டல் 3 மார்க்ஸ்க்கு வர சான்சஸ் இருக்குது இந்த கான்செப்ட்லேருந்து. ஓகே, பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் இது வந்து டெபிட், இது கிரெடிட். Debit the receiver, credit the giver. What is the rule? Personal account, debit the receiver, credit the giver. Real account. Real account, debit what comes in, credit what goes out. Debit what comes in, credit what goes out. Nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. Nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. In மூணுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, இது நீங்கள் பை ஹார்ட் பண்ணுவீங்களோ? இது வந்து கம்பல்சரி. இது வந்து அக்கௌண்டிங் படித்தா இது கம்பல்சரி பை ஹார்ட் பண்ணும், புரிஞ்சுக்கணும். பை ஹார்ட் கூட பண்ண தேவையில்லை, புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட், ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்கிற பர்சனல் அக்கௌண்ட் எக்ஸாம்பிள்: வனிதா அக்கௌண்ட், மாலினி அக்கௌண்ட், பிஹெச்எல் பேங்க் அக்கௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், ப்ரீபெய்ட் ரெண்ட்டு, இதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? ரியல் அக்கௌண்ட்டில் பிளான்ட் அண்ட் மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக், கேஷ், குட்வில், பேட்டன்ட், காப்பி ரைட்ஸ், இது எல்லாமே ஃபுல்லாகவே அசெட், சொத்து. ஓகே, நாமினல் அக்கௌண்ட் சேலரிஸ், ரெண்ட்டு, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷன், போஸ்டேஜ், லீகல் சார்ஜஸ், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பென்சஸ். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், லைட்டிங், இன்சூரன்ஸ். ஓகே, இது வந்து இன்கம், ரெண்ட் ஏர்ன், டிஸ்கவுண்ட் ஏர்ன், கமிஷன் ஏர்ன், இதெல்லாம் வந்து நாமினல். ஓகே, திரும்பி அதுதான். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எது ரியல் அக்கௌண்ட், எது நாமினல் அக்கௌண்ட், எது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இதுவும் எக்ஸாமில் வரும் 2 மார்க்குக்கு. ஓகே, 2 மார்க்ஸ் கேட்பாங்க. Capital account is what? Is a personal account. Carriage invoice is what? It is a expenses, correct? Carriage invoice is an expenses. It's a nominal account. Commission received, it's an income, it's a nominal account. Purchases, நம்ம செலவு பண்ணுறோம், it's a nominal account. Outstanding wage, outstanding வந்தாவே என்னது இங்கே? It's a personal account. Outstanding, prepaid வந்தாவே it's a personal account. Building வந்து சொத்து, it's a ரியல் அக்கௌண்ட். கேஷ் சொத்து, ரியல் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் பேர், தட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட். சந்திர ஒரு பேர், பர்சனல் அக்கௌண்ட். அவ்வளோதான். ஓகே, திருப்பி நான் இன்னும் கொஞ்சம் எழுது. ராணி பர்சனல் அக்கௌண்ட், கரெக்டாக? ராணி இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். சேலரிஸ் இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட், நான் காசு கட்டுறேன். கேரேஜ் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட். எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட். கார் அக்கௌண்ட் இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட், சொத்து. கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட், சொத்து. ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், ப்ரீபெய்ட் சொன்னாவே என்ன சொன்னேன்? பர்சனல். அவுட்ஸ்டாண்டிங் சொன்னாவே என்ன சொன்னேன்? பர்சனல். கண்ணை மூடி பர்சனல் போட்டுக்கலாம். வேஜஸ் இட்ஸ் அ எக்ஸ்பென்சஸ், ரைட்? இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட். டாடா கம்பெனி இட்ஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். குட்வில் இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட். குட்வில், பேட்டன்ட், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட் சொன்னால இது இட்ஸ் அ இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஓகே, ஸோ பர்சனல் அக்கௌண்ட் என்னது? இது பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், என்னத்தப்பா சொல்கிறாங்க? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், கரெக்டாக? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், இதான ரூல் நம்மளுக்கு.
டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்பு பேட் அன்பு 10,000 பை செக். பேட் அன்பு 10,000 பை செக். அன்பு யார்? ரிசீவரை கிவரா? நம்மளுக்கு கிவர். ரிசீவரை கிவரா? நம்ம ரிசீவ் பண்ணுறோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறேன்? நான் அன்புக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறேன். கரெக்டாக? யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறேன்? அன்புக்கிட்டேருந்து. அன்புக்கு நான் பே பண்ணுறேன். ஓகே, ஸோ அன்பு இஸ் அ ரிசீவர். அன்பு இஸ் அ ரிசீவர். என்ன கொடுக்குறேன் நான்? என்ன கிவிங்கு? செக்குன்னா என்னது? பேங்க். நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓகே, ஸோ அன்பு இஸ் அ டெபிட், கிரெடிட் வந்து பேங்க் அக்கௌண்ட். அப்போ எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்னன்னு சொல்கிறேன். பேட் அன்பு பை செக். கரெக்டாக? நான் ஒரே இது மட்டும், இந்த ரூல் மட்டும் இப்படி தான் கற்றுக்கணும். பட் நான் சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும் நான் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ திரும்ப ஒரு வாட்டி. அன்பு அக்கௌண்ட்டு, அன்பேட் அன்பு 10,000 பை செக்கா. ஓகே, ஸோ அன்பு ரிசீவரா கிவரா? ரிசீவர். கரெக்டாக? அன்பு நம்மள்கிட்டேருந்து செக் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெபிட்டில் ரூல் என்ன நம்மளுக்கு? டெபிட் த ரிசீவர். ஹூ இஸ் ரிசீவிங்? அன்பு. கரெக்டாக? வாட் இஸ் ரிசீவிங்? செக்கு. செக்குன்னா என்ன அக்கௌண்ட் போயிடும்? பேங்க். அவ்வளோதான். ஓகே, ரைட். இது எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு. ரியல் அக்கௌண்ட்க்கு எக்ஸாம்பிள். சிம்பிள் எக்ஸாம்பிள். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ். ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெபிட் வாட், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. வாட் இஸ் கம்மிங் இன்? டெபிட்டில் வாட் இஸ் கம்மிங் இன்? ஃபர்னிச்சர் இஸ் கம்மிங் இன். வாட் இஸ் கோயிங் அவுட்டு? கேஷ் இஸ் கோயிங் அவுட். கரெக்டாக? ஃபர்னிச்சர் உள்ளார வருது, கேஷு வெளியில் போகுது. ஸோ டெபிட் என்னது? ஃபர்னிச்சர். கரெக்டாக? கிரெடிட் என்னது? கேஷ். அவ்வளோதான். ஃபர்னிச்சர் வருது, கேஷ் போகுது. வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். நம்ம எல்லாம் ஜேர்னல் என்ட்ரி இந்த ரியல் அக்கௌண்ட் பேஸஸ்லாம் பண்ண போகிறோம். எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, இப்போதைக்கு மட்டும் புரிஞ்சுக்கங்க எது டெபிட் எது கிரெடிட். அவ்வளோதான். நாமினல் அக்கௌண்ட். வாட் இஸ் நாமினல் அக்கௌண்ட்? நாமினல் அக்கௌண்ட் எல்லா இன்கம் ஒரு டெபிட் ஆல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதான் ரூலு. ஓகே, டெபிட்டு எக்ஸ்பென்சஸ்ஸு, லாஸஸ், எக்ஸ்பென்சஸ். கிரெடிட் வந்து இன்கம்ஸ். எதாவது காசு வருதா, காசு போகுது. அவ்வளோதான். பார்க்கலாம். பேட் ரெண்ட் ஆஃப் 5,000 இன் கேஷ். என்ன பே பண்ணுறீங்க நீங்கள்? ரெண்ட். பேட் ரெண்ட் இன்கமாக எக்ஸ்பென்சஸ். அது எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைடில் ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே டெபிட் சைடு. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன கட்டுறீங்க நீங்கள்? கேஷ். ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரெண்ட் இஸ் அன் பேட் ரெண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். சப்போஸ் அதே நீங்கள் உங்களுக்கு ரிசீவ்டு ரெண்ட்டுன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரிசீவ்டு ரெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும்? கிரெடிட்டில் வரும். இன்கமில் உங்களுக்கு அப்போ ரெண்ட் வரும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட் அக்கௌண்ட் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போதைக்கு மட்டும் ரூல்ஸ் கற்றுங்க. ஓகே, ஸோ இது திரும்ப ஒரு வாட்டி. Classification of account: personal account, impersonal account. Personal account, natural person, that's Sunita, Ashoka, Suhas. Artificial person, municipal corporation. Bank account, Radhika Sports Club. இது ஓகே. irregular outstanding expenses, prepaid income, received in advance, accrued income. இதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா இது நீங்கள் எழுதுனாவே உங்களுக்கு நல்ல மார்க் கொடுப்பாங்க. ஓகே, புக்கில் எழுதி வச்சுங்க. இம்பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் அசெட்ஸ். டேஞ்சிபிள் அசெட் கம்ப்யூட்டர், கேஷ், மிஷினரி, பில்டிங். இதெல்லாம் வந்து டேஞ்சிபிள். இன்டான்ஜிபிள் குட்வில், பேட்டன்ட், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட்ஸ். ஓகே, எக்ஸ்பென்சஸ். இப்போது இது வந்து expenses and losses, incomes and expenses-na stationery account, purchase account, advertisement. Income and expense, rent received, discount received, sales, இதெல்லாம் வந்து income. இது மட்டும் நீங்கள் புக்கில் எழுதி வச்சுட்டு படிங்க. ஓகே, இதே எக்ஸாம்பிள் எழுதினாமல் உங்களுக்கு மார்க் வரும். நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம இப்போ படிக்க போகிறது வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, தட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி. இதை நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி ரூல்ஸ் போட போகிறோம், டெபிட் அண்ட் கிரெடிட் போட்டு எப்படி ரூல்ஸ் போட போகிறோம்னு நம்ம ரெண்டு மட்டும் இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வில் கோ வித் த நார்மல் கிளாஸ். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன். சோமு கமென்ஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. ஸோ இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து சோமு இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஓகே, கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு காமனாக சொல்லிட்டு திருப்பி நான் ஜென்ரலாக சொல்கிறேன்.
சோமு இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். இதில் வந்து பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. கரெக்டாக? யார் ரிசீவ் பண்ணுற கேஷு? பிஸ்னஸாக, பிஸ்னஸ் மேனா? பிஸ்னஸ் இஸ் ரிசீவிங் கேஷ். ஸோ business is receiving cash. Debit the receiver, credit the giver. Correct? So who is giving it? Somu is giving. ஸோ யார்கிட்டேருந்து வருது உங்களுக்கு காசு பிஸ்னஸ் காசு வருதா, காசு போதா? காசு வருது. கரெக்டாக? ஸோ யார்கிட்டேருந்து காசு வருது? சோமுக்கிட்டேருந்து. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சோமு அக்கௌண்ட். சிம்பிள். ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சோம். வாட் கம்ஸ் இன், இதெல்லாம் விட்டுருங்க. வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட், அவ்வளோதான். ஓகே. ஸோ பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸ்க்கு காசு கொடுக்குறான். வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். கரெக்டாக? கேஷ் வருது. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். எதனால கேஷ் வருது உங்களுக்கு? ஹூ இஸ் கிவிங் இட்? சோமு. சோமு இஸ் அ கிவர். ஓகே. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டு பிஸ்னஸ்க்கு காசு வருது. கேஷ் அக்கௌண்ட் டேட்டு எதனால் காசு வருது? சோமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோமு கொடுக்குறான், அதனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். பாட்ன்னு சொன்னாவே இங்கே நம்ம பர்ச்சேசஸ்ன்னு போகணும். பாட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. கூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாவே பர்ச்சேசஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்னோடய கொஸ்டின் என்னென்னா, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, காசு வருதா போதா? காசு வந்து போகுது. வாட் இஸ் கோயிங் அவுட்? கேஷ். ஓகே. வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ் ஆர் கம்மிங் இன். கரெக்டாக? கூட்ஸ் வாங்குகிறேன், கூட்ஸ் வருது, காசு கொடுக்குறேன், காசு வருதா போதா? போகுது. ஸோ கேஷ். கரெக்டாக? வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ். வாட் இஸ் கோயிங் அவுட்? கேஷ். இந்த கூட்ஸ் பிளேஸில் என்ன போனீங்க? பர்ச்சேசஸ்ன்னு போகணும். ஸோ வாட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அவ்வளோதான். ஸோ 2 மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. மற்ற வீடியோஸ்க்கு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.